Hello everyone, I'm Hisham Makan. You are watching English with HM. On today's video, I'm going to teach you how to answer fill in the blanks questions. Okay, let's start our lesson. Right, now I would like to know how many students have joined today. This class will be the last class to help our oil students. Right. You can leave a message. If the voice is clear, the video is clear, you can leave a message. Right. Okay, students. On today's live stream, I'm going to teach you how to answer questions from part 2. There are some questions to fill the blanks. Okay, you have to fill the blanks. They have given you some words. Right, good. நான் பேசுறது உங்களுக்கு clear தானே? Right. Students, இன்றைய பாடம் fill in the blanks questions எப்படி ஆன்சர் பண்றது. இதுல எங்களுக்கு முக்கியமான எங்களோட பார்ட் 2ல வரக்கூடிய முக்கியமான questions the fill in the blanks questions. அதை எவ்வாறு ஆன்சர் பண்றது என்றுதான் இன்றைய பாடம். ஓகே, அதனால நான் உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல இருந்து எடுத்த சில questions அதை நான் உங்களுக்கு இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸ்க்ரீனில். ரைட், உங்களுக்கு விலங்குராய்க்கும் இதில். ரைட், முதலாவது அந்த கொஷின்ஸ் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். அந்த கொஷின்ஸில் உங்களுக்கு ஸ்க்ரீன் விளங்குது தானே? ரைட், அதில் பாருங்க முதலாவது, I have the paper with me. Once a month, read the text and underline the most suitable word given within brackets. The first one is done for you. Right? உங்களுக்கு இது போல உங்களுக்கு கட்டாயமாக questions வரும். கிளியர் இல்லையா பிள்ளைகளுக்கு? எது கிளியர் இல்லை? எது கிளியர் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்? அவங்களுக்கு ஸ்க்ரீன் கிளியர் இல்லையா? ரைட், இப்போ செக் பண்ணுங்க எப்படி கிளியர் ஆயிக்குதான்னு செக் பண்ணுங்க. இப்போ கிளியர் ஆயிக்குதா? ரைட், இதுல உள்ள கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ரைட் பிள்ளைகள், நாங்கள் குயிக்காக முடிக்கணும். அதனால நீங்க வேற பாடங்கள் உங்களுக்கு படிக்க வேண்டியிருக்குது. Read the text and underline the most suitable word given within brackets. Okay, the first one is done for you. பொதுவாக உங்களுக்கு first one is done for you and சில questions-ல they will give you an example. Right, first one is done for you ன்னு தந்திக்குது. ஆனால் இதில் நான் டைப் பண்ணதில் உங்களுக்கு first one தரல. Okay, so you have to answer it. Right, once a month I go to the public library in my town. Right, இதில் பாருங்க once a month என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இது சிம்பிள் ப்ரெசன்ட் சம்பந்தமான ஒரு கொஸ்டின். அதனால I go to the public library என்று சொல்லி go சிம்பிள் ப்ரெசன்ட் verb யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஓகே, அதன் பின்னால் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க லாஸ்ட் வீக், சென்ற வாரம். லாஸ்ட் வீக் அது பாஸ்ட் டென்ஸ். இப்போ லாஸ்ட் வீக் என்பது adverb of past time. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் மாணவர்களே, நீங்க முதலாவது பார்க்கணும் இந்த பேராகிராஃப் எந்த டென்ஸை பத்தி பேசக்கூடியது. சில சந்தர்ப்பங்கள்ல அவங்க ப்ரெசண்ட்டை பத்தி
ஒரு சென்டென்ஸ் தந்திருப்பாங்க. வளமையான நிகழ்வுகளை பத்தி பேசக்கூடிய நேரத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்படுத்தப்படும். நாங்க ஏற்கனவே இதை பத்தின வீடியோ நாங்க செஞ்சிருக்கிறோம். உங்களுக்கு மேலுக்குள்ள கார்டு மூலமாக அந்த வீடியோவை பார்க்கலாம். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் என்பது வளமையானது. ஓகே, அதனால தான் கோ என்று சொல்லி போட்டிக்கிறாங்க. ஐ கோ டு த பப்ளிக் லைப்ரரி இன் மை டவுன். என்ன டவுன்ல இருக்கக்கூடிய பப்ளிக் லைப்ரரிக்கு ஒன்ஸ் அ மந்த், மாதத்துல ஒரு தடவை போறேன். அதாவது மாதத்துல ஒரு தடவை, வருடத்துல ஒரு 12 தடவை கட்டாயமா போவாரு. வளமையானது, வளமையான நிகழ்வு. லாஸ்ட் வீக், சென்ற வாரம், ஐ விசிட்டட். பாருங்க, விசிட்டட் பாஸ்ட் டென்ஸ். ஐ விசிட்டட், நான் விஜயம் செய்தேன், போனேன், சென்றேன். ஐ வெண்ட் அண்ட் மீனிங். விசிட்டட் த லைப்ரரி அண்ட் இதுல 3 வேர்ட்ஸ் தந்திக்கிறாங்க. இந்த விசிட்டட் என்று சொல்லக்கூடியது verb, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ end என்று சொல்லி கன்ஜங்ஷன் வந்திக்குது. கட்டாயமாக அதுக்கு பின்னால வரக்கூடிய அடுத்த வேர்டும் ஒரு வேர்பாக இருக்கணும். இதுல தந்திக்கிறது எல்லாமே வேர்ப்ஸ் தான். bought என்றது by the past tense, borrowed என்றது borrowed past tense, provided provide என்ற கூடிய அந்த verb past tense. ஆனா இதுல எங்களுக்கு பொருத்தமான எங்களுக்கு மிச்சம் appropriate-ஆன சூட்டபிளான வேர்ட், அதாவது verb borrowed. அதனால இதுக்கு முதலாவது question, the first questionக்கு answer B, borrowed. A book from the lending section. lending section என்று சொன்னால் லைப்ரரியில ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கதான் உங்களுக்கு புத்தகங்களை இரவல் தருவாங்க. நீங்க புத்தகங்கள், நீங்க லைப்ரரியில மெம்பர் ஆயின்னு சொன்னால் உங்களுக்கு போய்த்து உங்களுக்கு தேவையான புக்ஸ் எடுக்கலாம். இப்போ லெண்டிங் செக்ஷனுக்கு போய்த்தான் நீங்க அதை எடுக்கணும். ஓகே, ஹவு லாங் பாருங்க, முக்கியமான ஒன்று. ஹவு லாங், எவ்வளோ காலம். கேன் ஐ, அதில் 3 வேர்ப்ஸ் தந்திக்கிறாங்க. கீப், லெண்ட், சேவ் த புக். இதுக்கு பொருத்தமான சேவ்னு சொல்றது பொருத்தம் இல்லை. லெண்ட்னு சொன்னால் நாங்க இன்னொரு ஆளுக்கு இரவல் கொடுக்கிறது. இப்போ உங்கள்ட்ட ஒரு புத்தகம் இருக்குது, உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்க கொடுக்குறன்னு சொன்னால் அதுக்கு சொல்றது லெண்ட். இப்போ லைப்ரரியன்ஸ் அவங்க லெண்ட் பண்ணுவாங்க புக்ஸை, நீங்க போய் பரோவ் பண்ணுவீங்க, நாங்க போய் பரோவ் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல பொருத்தமானது how long I keep என்ற verb பொருத்தம். keep, அதாவது a. அதன் பின்னால பாருங்க, அது ஒரு இன்வெர்டட் கமால வந்திருக்கு. how long can I keep the book? question mark, close the inverted comma. அதன் பின்னால I என்று சொல்லி வந்திருக்குது. the lady at the lending section. அப்ப இது ஒரு direct speech. நாங்க direct indirect speech என்று சொல்லி நாங்க படிச்சிக்கிற அந்த பாடத்துல நாங்க இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். அதோட கார்டை நான் கட்டாயமாக இந்த வீடியோல மேல போடுவேன். உங்களுக்கு டிரெக்ட் இன்டிரெக்ட் ஸ்பீச்சை பத்தி படிக்கலாம், அதுல விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே இது டிரெக்ட் ஸ்பீச் சம்பந்தப்பட்ட ஒரு சென்டென்ஸ். ஆகவே இந்த இடத்துல ஆஸ்க்ட், டோல்ட், ஸ்போக் என்று 3 வேர்ப்ஸ் தந்திக்கிறாங்க. ஐ ஆஸ்க்ட் அல்லது ஐ டோல்ட், ஐ ஸ்போக். ஐ ஸ்போக் என்றது பொருத்தம் இல்லை. ஐ டோல்ட் த லேடி என்று சொல்றது இந்த இடத்துல பொருத்தம் இல்லை. காரணம் என்ன சொன்னா இது ஒரு கொஸ்டின். ஆகவே கொஸ்டின் ஒன்று நாங்க கேட்கிறோம். ஆகவே ஆஸ்க்ட் பொருத்தம், அதாவது எய் தான். கொஸ்டின் நம்பர் 3 எய் ஆஸ்க்ட். அதாவது நீங்க அண்டர்லைன் பண்ணலாம். உங்களுக்கு இதுல இது உங்களோட பாஸ் பேப்பர்ல உள்ள கொஸ்டின்ஸ் தேவைன்னு சொன்னால் இந்த PDF நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கட்டாயமாக இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் கால்ல இந்த பிரன் அல்லது கட்டாயமாக தருவன். அந்த ஃபோன் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணி என்ன செய்யலாம், உங்களுக்கு PDF எடுத்துக்கொள்ளலாம். ரைட்? ஓகே. The lady, I asked the lady at the lending section. The book I found was a novel written by a British author. The title, the caption, the heading of the novel was Invisible Man. இதுக்கு பொருத்தமானது கேப்ஷன். பொதுவாக நாங்க இப்ப ஃபேஸ்புக்ல எல்லாம் நாங்க கேப்ஷன் போடுறோம். நான் போட்டோஸ் போட்டு கேப்ஷன் போடுறோம்.
நாங்கள் ஸ்டேட்டஸ் போட சொல்ல கேப்ஷன் போடுவோம். அதே மாதிரி ஹெட்டிங் நாங்கள் பொதுவாக சில இடங்களில் நாங்கள் ஹெட்டிங் போடுவோம். நாங்கள் ஒரு எஸ்ஏ எழுதக்கூடிய இடத்துல ஹெட்டிங் ஒன்று போடுவோம். ஆனால் புக்குக்கு ஹெட்டிங் என்று சொல்றதில்ல, புக்கோட டைட்டில். அப்போ இதுக்கு பொருத்தமான த டைட்டில் ஆஃப் த நாவல், த ஹெட்டிங் ஆஃப் த நாவல் இல்லை, த டைட்டில் ஆஃப் த நாவல். அப்போ பொருத்தமான வேர்டை செலக்ட் பண்ணணும். எல்லாமே வேர்ப் இல்லை, வேர்ட்ஸ். அப்போ இதுக்கு பொருத்தமான வேர்ட்ஸை செலக்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால், டைட்டில் ஆஃப் த நாவல் வாஸ் இன்விசிபிள் மேன். இட் வாஸ் அ ஸ்மால் புக். அது ஒரு சின்ன ஒரு புக்காக இருந்தது. அதன் பின்னால பிரிட்டி ஹேண்ட்ஸம் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் வித் உடன், அதாவது அதுல அந்த புக்ல பிரிட்டி பிக்சர்ஸ் பொருத்தமா, ஹேண்ட்ஸம் பிக்சர்ஸ் பொருத்தமா, பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் பொருத்தமான்னு பார்த்தோன்னு சொன்னால் அதுல எங்களுக்கு சொல்ல இயலும் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ். இட் டுக் 1 week for me to finish and close reading the book. பொதுவாக ஒரு புக் ஒன்று நாங்க வாசித்து முடிக்கிறதுக்கு செல்றது க்ளோஸ் என்று சொல்ல மாட்டோம். க்ளோஸ் ரீடிங் ஓ எண்ட் ரீடிங்கோ சொல்ல மாட்டோம். அதுக்கு சொல்ல ஃபினிஷ் ரீடிங். அதனால இட் டுக், அதாவது எனக்கு ஒரு வாரம் ஆனது டு ஃபினிஷ் ரீடிங் த புக். புக்கை ரீட் பண்ணி முடிப்பதற்கு ஒரு வீக், 1 week ஆனது. as I was very busy. as என்று சொன்னால் இந்த இடத்துல because என்ற மீனிங், காரணம். ஏனென்றால் I was very busy, நான் மிகவும் பிஸியாக இருந்தேன். however, எவ்வாறாயினும் I enjoyed the book very much. இது கம்ப்ளீட்டாக சிம்பிள் பாஸ்ட்ல உள்ள ஒரு கொஸ்டின். சிம்பிள் பாஸ்ட்ல உள்ள ஒரு கொஸ்டின். அப்ப கொஸ்டின் நம்பர் 1 உங்களுக்கு இப்ப விளங்கும். கொஸ்டின் நம்பர் 1 இப்போ நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணது கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, இதுல சரி மாணவர்களே, இதுல நீங்க சொல்லிக்கிறீங்க. சில மாணவர்கள் ரிஷாத் அகமது என்று சொல்லக்கூடிய பாய் சொல்லிக்கிறாரு, சார் நாட் கிளியர், த ஸ்கிரீன் இஸ் நாட் கிளியர். ஸ்கிரீன் கிளியர் இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க. கொஞ்சம் எனக்கு இதை பத்தின ஃபீட்பேக்கை சொல்லுங்க பார்ப்போம். த ஸ்கிரீன் சொன்னால் நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன், அது கிளியரா இல்லையான்னு சொல்லி மற்ற மாணவர்கள், அந்த மாணவருக்கு மட்டுமா அல்லது எல்லா மாணவருக்கும் கிளியர் இல்லையான்னு சொல்லி நீங்க கொஞ்சம் சொல்லலாம். கொஞ்சம் எனக்கு அதை பத்தின ஒரு மெசேஜை தாங்க பார்ப்போம், டைப் பண்ணுங்க பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 2க்கு போக முன்னால ரைட். நான் கொஸ்டின் நம்பர் 2 கிளியர். ஓகே ஃபைன். அப்போ ரிஷாத் அகமது பிரதர் பாய், உங்களோட நெட்வொர்க்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆக இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் செக் யுவர் நெட்வொர்க், பிகாஸ் ஹியர் இட் ஷோஸ் தட் மை நெட்வொர்க் இஸ் பர்ஃபெக்ட். என்ன நெட்வொர்க் பர்ஃபெக்டாக இருக்குது என்று சொல்லி இங்க காட்டுது. பிகாஸ் ஐ ஆம் யூசிங் அ குட் வைஃபை கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ இட்ஸ் pretty good. அதனால சில நேரம் உங்களோட இது கிளியர் இல்லாமல் இருக்கலாம். ஜஸ்ட் செக் இட். ஓகே, அடுத்தது பிள்ளைகள் நாங்க எங்களோட கொஸ்டின் நம்பர் 2 பார்ப்போம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி இது பாஸ் பேப்பர்ல உள்ளதுதான். லாஸ்டாக 19, 18, 17, 16 நீங்க செக் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் இந்த கொஸ்டின்ஸை உங்களுக்கு காணலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீங்க ஏற்கனவே செஞ்சதாக இருக்கலாம். இதுல நான் உங்களுக்கு கைட் பண்றது இது போல கொஸ்டின்ஸ் வரக்கூடிய நேரத்துல நீங்க எவ்வாறு அதை அட்டெம்ப்ட் பண்ண, அந்த கொஸ்டினுக்கு நீங்க எப்படி நீங்க ஆன்சர் பண்றது. நீங்க அவசரப்படக்கூடாது. இப்ப நான் முதலாவது கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன், சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணது மிகவும் இலகுவான ஒன்று. இட்ஸ் வெரி சிம்பிள், பிகாஸ் தே ஹேவ் கிவன் யூ 3 words. உங்களுக்கு 3 words தந்திக்கிறாங்க, அதுல நீங்க ஒன்று செலக்ட் பண்ணணும். அதனால அது சிம்பிள். ஸோ ஐ டிடன்ட் டேக் மச் டைம் ஃபார் தட் கொஸ்டின். நான் அதுக்கு மிச்சம் நேரம் ஒரு புள்ள சொல்லிக்கிறாங்க, அதாவது உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட குவாலிட்டியை கூட்டலாம். இப்போ நான் இந்த லைவ் ஸ்ட்ரீம் நான் ஸ்ட்ரீம் யார்ட் யூஸ் பண்ணி செய்யறதுனால இது எப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்ஸ் இது 720 தான் வருது, 1080 அல்ல. 1080 போவேலாது, 720 தான் வருது. நான் வளமையாக செய்யக்கூடிய
எங்களோட லைவ் எல்லாம் 1080 ரைட். ஆனால் இந்த வீடியோ 720க்கு உரியது. ஆகவே நீங்கள் 720 இடத்துல நீங்கள் அந்த குவாலிட்டியை 720க்கு நீங்கள் செட் பண்ணி சொன்னால் உங்களுக்கு கிளியராக இருக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 உள்ளே பாருங்க. செலக்ட் a word from the box which has a similar meaning to the word or phrase. உள்ளே phrase என்று சொன்னால் ஷார்ட் ஆர்டர், more than one word அதில் இருக்கும். a group of words, phrase. ஆனால் அங்கே verb இருக்காது. ஒரு க்ளோஸ் என்று சொன்னால் அதுவும் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சம்பந்தமானது, ஆனால் அங்கே verb ஒன்று இருக்கும், க்ளோஸ். ஆனால் இது ஃப்ரேஸை பற்றி பேசக்கூடியது. இன்னும் சிலர் சொல்லுவாங்க ஃப்ரேஸ் க்ளோஸ் ரெண்டுக்கும் ஒரே மீனிங்கை கொடுக்குறாங்க, verb உள்ளதுக்கும் ஃப்ரேஸ் என்று சொல்கிறாங்க, க்ளோஸ் என்று சொல்கிறாங்க, ரைட். அதனால அனுராதபுர and பொலன்னருவ are two belong to distant past. அனுராதபுர and பொலன்னருவ are two belong to distant past. belong to distant past என்று சொல்றது பிள்ளைக இதுக்கு பொருத்தமான வேர்ட் அங்க பிராக்கெட்ஸ்ல வேர்ட் சந்திக்கிறாங்க. ancient, attractions, common, destinations, located, prevails, stay, tourist, identical. அப்ப அனுராதபுர and பொலன்னருவ are two. இதுக்கு பொருத்தமானது ancient. உங்களுக்கு தெரியும் இந்த ancient என்று சொல்றது புராதன என்று சொல்லி மீனிங். புராதன என்ற மீனிங் தான் ancient என்று சொல்றது. ஆகவே அனுராதபுர and பொலன்னருவ are two ancient cities in Sri Lanka. முதலாவது சென்டென்ஸ். ஆகவே அந்த பிராக்கெட்ல நீங்க என்ன செய்யணும் என்றால் இதுல அண்டர்லைன் பண்றதுக்கு ஒன்றுமில்ல, யூ ஹேவ் டு ரைட் த வேர்ட். நான் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்றேன் மாணவர்களே, யூஸ் பென்சில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நீங்க முதலாவதாக இந்த பேப்பர்ல எழுதக்கூடிய பென்சில் யூஸ் பண்ணுங்க, அல்லது உங்களுக்கு நம்பர் போடலாம். அங்க தந்திக்க பிராக்கெட்ஸ்ல தந்திக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸுக்கு பக்கத்துல இந்த ஸ்பேஸ்ல நம்பர் போடலாம், 1 2 3 போடலாம். அதன் பின்னால ஃபைனல் ஆன்சரை தான் நீங்க பெண்ணால் எழுதணும். பென்சிலால் எழுதிட்டு அப்படியே கொடுத்துட்டு வரதில்லை. ஏன் நாங்க பென்சில் ஃபர்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்றேன்னு சொன்னால் we can erase it if we make mistake. நான் மிஸ்டேக் ஒன்று செஞ்சால் எங்களுக்கு erase பண்ணலாம். So it's better to use pencil for the first time. Once you have finalized, confirm your answer, then you can use a pen to write the final answer, right? அப்ப அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு தெரியும், உங்களோட டீச்சர்ஸ் சொல்லி தந்திருப்பாங்க, ரைட். அடுத்த பாருங்க, they have a lot in similar in many ways. similar என்றா புள்ளைங்க similar in many ways. similar in many ways என்று சொன்னால் common என்று சொல்லுவோம் நாங்க. common அதாவது எல்லா விஷயத்திலையும் ஒரே போல இருக்கிறதுக்கு சொல்லிடுறாங்க common. அப்ப அதுக்கு பொருத்தமானது நசார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சொல்லிக்கிற I am watching. நீங்க சொல்லணும் பிரதர், I am watching. அல்ல, I am watching. ஓகே, your online video from Saudi Arabia. நீங்க from போட்டா in போட தேவையில்லை. நசார் thank you for your help, thank you for your kindness, right? அதனால உங்களுக்கு உபைதுல்லா ரைட். உபைதுல்லா அவர் எங்களோட வளமையாக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொத்துவில சேர்ந்த ஒரு சகோதரர், அவர் சவுதி அரேபியாவில் இருக்கிறாரு, ரைட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, ரைட். மாணவர்களே, இப்போ இதில் நான் இன்னும் உங்களோட ரிக்வஸ்ட் பண்ணணும். அதாவது இப்போ இதில் 25 பேர் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணில்லைன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு உங்களோட ஹெல்ப் தொடர்ந்து கிடைச்சி கொண்டு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப். Please subscribe my YouTube channel. If you are okay with this video, you can press the like button உங்களுக்கு press பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு நல்ல ஒரு கமெண்ட் நீங்க லீவ் பண்ணலாம். ஓகே, ரைட். Let's move again.
both cities are situated. புள்ள situatedக்கு similar word அதுல இருக்குதா? Yes, இருக்குது. அது என்ன? Located. அது located. Situated என்று சொன்னால் உதாரணமா நாங்க அது சின்ன காலத்திலே படிச்சிக்கிறோம். என்ன படிச்சிக்கிறோம் என்று சொன்னால் ஸ்கூல்ல சொல்றோம் my country is Sri Lanka. It is situated in the Indian Ocean. அப்படி சொல்றோம் தானே, சின்ன கிளாஸ்ல நாங்க எழுதினோம், ரைட்? ஆகவே உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த situated located ரெண்டுமே ஒரே மீனிங். ஆகவே இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ லொக்கேட்டட் என்று சொல்லக்கூடிய வேர்டை அங்க எழுதலாம். பிள்ளை இது பெசிவ்ல வந்திருக்குது, இஸ் சிச்சுவேட்டட். இப்போ பெசிவ் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னால் நான் கட்டாயமாக இதை பப்ளிஷ் பண்ணது பின்னால டுமாரோ ஐ வில் அப்லோட் தட் கார்டு up. Okay, you can watch active and passive voice. Okay, right. அப்ப என்ன செய்யலாம், located in the north central province. North central ன்னு சொன்னா பாருங்க, n capital C capital, north central. இப்போ எங்களுக்கு province எத்தனை இருக்குது? provinces 9 provinces இருக்குது. north இருக்குது, south இருக்குது, east, eastern, right, அடுத்த western. இந்த நாளோட சென்ட்ரல் இருக்குது. அதுபோல இன்னும் சில நார்த் சென்ட்ரல், நார்த் சென்ட்ரல் தான் இங்க வந்திருக்குது. நார்த்னு சொன்னால் வட மத்திய மாகாணம் என்று சொல்றோமே, அதான் நார்த் சென்ட்ரல். இப்போ நார்த் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ். யூஸ்வலி ட்ரை வெதர் எக்ஸிஸ்ட். இந்த எக்ஸிஸ்ட்னு சொல்லி இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் மாணவர்களே. என்னன்னு சொன்னால் இந்த எக்ஸிஸ்ட் என்று சொல்லி வருதானே, எக்ஸிஸ்ட், அதாவது அதுல எஸ் சவுண்ட் ஒன்று வருது பாருங்க. லாஸ்ட் லெட்டர் பாருங்க, அதுல எஸ் சவுண்ட் நீங்க செக் பண்ணுங்க. அப்படி எஸ் சவுண்ட் வரக்கூடிய அந்த இப்ப உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு கஷ்டமாகும் தானே, என்ன ஆகும், சில நேரம் கஷ்டமாகும். இதுல எதுன்னு செலக்ட் பண்ணிக்கொள்ள தெரியாது, இந்த வேர்டுக்கு மீனிங் தெரியாது. அப்படி பிரச்சனை நடக்குமா இல்லையா மாணவர்களே? இந்த எக்ஸிஸ்ட் என்று சொல்லக்கூடியது ஒரு வேர்ப். எக்ஸிஸ்ட் என்றது ஒரு வேர்ப். அதனாலதான் எஸ் சவுண்ட் வந்திருக்குது. அப்ப எஸ் சவுண்ட் வந்த ஏதாவது வேற வேர்ப்ஸ் அங்க ஈக்குதான்னு செக் பண்ணுங்க. எஸ் சவுண்ட் வரக்கூடிய 3 வேர்ட்ஸ் ஈக்குது, 4 வேர்ட்ஸ் ஈக்குது. அட்ராக்ஷன்ஸ், அட்ராக்ஷன்ஸ் என்று சொல்றது ஒரு நவுன், ஆகவே அது வராது. டெஸ்டினேஷன்ஸ், அதுவும் நவுன், அது வராது. ப்ரிவெயில்ஸ் அண்ட் டூரிஸ்ட், டூரிஸ்ட் அதுவும் நவுன், ஆகவே prevails. அப்ப நீங்க பயப்படாம உங்களுக்கு போடலாம் prevails. அந்த இடத்துல என்ன வரும்? prevails. ஓகே, prevails they in most of the months of the year. இப்ப dry weather போல நர்வ அன்றாத பூரா அங்க dry weather. இப்ப dry weather அங்க ஈக்குது, எக்ஸிஸ்டா இருக்குதுன்னு அர்த்தம். These two cities are famous tourist places of interest. இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆன பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அப்ப இன்ட்ரெஸ்டான இடங்கள். அப்ப அப்படி அதுக்கு நாங்க சொல்றது பொருத்தமானது அட்ராக்ஷன்ஸ். அட்ராக்ஷன்ஸ் ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ். Many local and foreign tourists, many பல local and foreign tourists, persons visiting places என்று எதுக்கு நாங்க tourist என்று செக், எங்களுக்கு அது பார்க்கவே தேவையில்லை. இட்ஸ் வெரி சிம்பிள். tourist visit these cities throughout the year. Throughout the year they have a fast growing economy with the development of infrastructure facilities, right? அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்று சொன்னால் வித்தின் பிராக்கெட்ஸ்ல வேர்ட்ஸ் தந்திக்கிறாங்க. நீங்க அந்த வேர்ட்ஸை ஃபில் பண்ணணும். அந்த வேர்ட்ஸ் என்ன செய்யணும் பிள்ளைகள்? ஃபில் பண்ணணும். ஓகே, ரைட். எங்கட கொஸ்டின் நம்பர் 3க்கு நாங்க வருவோம். கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். இதை பத்தின இதோட PDF உங்களுக்கு தேவைப்பட்டுன்னு சொன்னால் கட்டாயமாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு PDF நான் கொஞ்சம் அனுப்பி விடுறேன். PDF வாட்ஸ்அப் பண்ணி விடலாம். என்ன வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு
தெரிஞ்சிருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் தெரியலன்னு சொன்னால் நான் இப்போ வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் யூ கேன் நாட் இட். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கட்டாயமாக இதில் கான்டாக்ட் பண்ணி இதில் பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டது பாஸ் பேப்பரில் உள்ள கொஸ்டின்ஸ் தேவைப்பட்டனா பிடிஎஃப்பையும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இன்ஷால்லா இதில் ஆன்சர் உள்ள பிடிஎஃப் நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆன்சரோட இந்த பிடிஎஃப் எப்படி ஆன்சரோட நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே தானே? அப்போ உங்களுக்கு அதை எடுக்கலாம். தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணிட்டு சொன்னால் ஐ வில் சென்ட் யூ. ரைட்? ஓகே. திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் மாணவர்களே, இதில் இப்போ 29 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இதில் புதிய மாணவர்கள் எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணில்லாத புதிய மாணவர்கள் இருந்தால் கட்டாயமாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட்? அது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. என்றால் எங்களோட மாணவர்கள் ஆகிய உங்களுடைய ஆதரவுடன் உங்களோட உதவியுடன் தான் இந்த சேனல் ஓடிக்கொண்டிருக்குது. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அது எங்களுக்கு மிச்சம் முக்கியம். நான் ஒரு டார்கெட் வச்சிருக்கிறேன் இந்த இயரில் 2021ல் 100K, அதாவது 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும் என்று. அதுக்கு கட்டாயமாக உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக தேவை. ஓகே ரைட். திரும்ப நாங்கள் பாடத்துக்கு வருவோம். கொஸ்டின் நம்பர் 3. இதில் பாருங்க பிள்ளைகள், select a word from the box which has a similar meaning to the phrases given within brackets and write it in the space given. There are 3 extra words. இதுல முக்கியமான பிரச்சனை எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் தந்திக்கிறாங்க. அதுல 5 ஸ்பேசஸ் ஆனால் 8 வேர்ட்ஸ் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க மிச்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 5 வேர்ட்ஸ் இருந்தால் எங்களுக்கு ஓகே, 5 தானே எங்களுக்கு ஓகே, மேனேஜ் பண்ணலாம். சில நேரம் ஒரே மீனிங் மாதிரி சிமிலர், ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங் 2 வரலாம். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நான் உங்களுக்கு க்ளூ ஒன்று சொல்லித்தரேன். இதில் எப்படி நாங்கள் இதை நாங்கள் எப்படி நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுண்டு. இதில் பிள்ளை சில வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் இதில் மீனிங், இப்போ சாக்ஸ்ன்னு சொல்கிறது, இந்த விக்குறன்னு சொல்கிறாங்க, இந்த தொண்டைக்குள்ள அடப்படுறதுக்கு சொல்கிறது. கன்சிடரபிள்னு சொன்னால் அதாவது ஒரு எங்களுக்கு பொருட்படுத்தத்தக்க என்ற மீனிங். ரைட்? கிளியர்ஸ் சொன்னால் உங்களுக்கு தெரியும். அக்யூமுலேட்டட்னு சொன்னால் சேர்றது. பெரிஷபிள்னு சொன்னால் அதாவது டிஸ்போஸ் ஆகிறது, உதாரணமாக அழுகக்கூடியதுன்னு சொல்லி மீனிங். ரீசைக்கிள்னு சொன்னால் திரும்ப எங்களுக்கு யூஸ் பண்ணேலும். மிஸ்டேக் என்றால் உங்களுக்கு தெரியும், அது தவறாக எடுத்துக்கொள்றதுன்னு சொல்லி மிஸ்டேக்கன். ரீச்சபிள்னு சொன்னால் அடையக்கூடியது. இப்போ இது பொதுவாக எங்கள்கிட்ட மீனிங். நாங்கள் மீனிங் சில நேரம் தெரியாமல் இருக்குமே. எங்களுக்கு சில நேரம் எங்களுக்கு மீனிங் தெரியாது, டிக்ஷனரி பார்க்கல, அது எக்ஸாம் போனாலும். இப்போ நாங்கள் எப்படி நாங்கள் ஆன்சர், அதுதான் இந்த கொஸ்டின், இந்த கேள்வி நான் அதுதான் செய்கிறேன். எப்படி நாங்கள் இந்த கொஸ்டினை நாங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுறது. இப்படி வந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு அதை செய்யாமல் வரையலுமா? இயலாது. we have to do that question, we have to answer that question. அதில் 5 வந்துச்சுன்னா 5 எடுக்கணும், 10 என்றா 10 எடுக்கணும், 7 என்றா 7 எடுக்கணும். sometimes we will get 10 marks, sometimes we will get 7, sometimes we will get 5. அப்போ நாங்கள் அந்த ஆன்சர் சரியாக நாங்கள் பண்ணணும். இந்த fill in the blanks கட்டாயமாக வரும். இந்த தேர்ஸ்டே நடக்கக்கூடிய ஆல் லெவல் எக்ஸாமில் இன்ஷால்லா யூ வில் கெட் அ குட் ரிசல்ட். ரைட்? நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் எடுப்பீங்க தனித்தனியாக. யூ ஆல் வில் கெட் குட் ரிசல்ட்ஸ் இன் இங்கிலீஷ். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ரைட்? லுக், மீனிங். நான் மீனிங் சொல்கிறேன், அதை திரும்ப நாங்கள் அந்த ஒவ்வொரு கொஸ்டின் செய்யக்கூடிய நேரத்தில் நான் மீனிங்கை சொல்லிக்கொண்டு போகிறேன். பாருங்க, லுக் அட் எனி ரோட் சைட் கார்பேஜ் டம்ப். கார்பேஜ் என்றால் இந்த நான் சொல்றது இந்த குப்பை. டம்ப் சொன்னா இப்படி குமிஞ்சு வைக்கிறது. இப்படி ரோட்ல எல்லாம் இப்ப அப்படித்தானே. நான் எங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இது, ரோட்ல நாங்க என்ன செய்வோம், அந்த கார்பேஜை போடுறோம். ஸோ இட் இஸ் நாட் அ குட் திங். நாங்கள் ஒரு நாளும் போடக்கூடாது. ரைட்? நாங்கள் டஸ்ட்பின்ல யூஸ் பண்ணணும். டஸ்ட்பின் இல்லாத இடத்துல சொன்னா நாங்கள் அதை எடுத்துட்டு வந்து எங்க வீட்டில் உள்ள டஸ்ட்பின்ல நாங்கள் போடணும். அப்ப கட்டாயமாக இதை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். லுக் அட் எனி ரோட் சைட் கார்பேஜ் டம்ப் in addition to vegetable scrap. இப்போ வெஜிடபிள் ஸ்கிராப், இந்த வெஜிடபிள் சீவி போட்டது அதெல்லாம் பொதுவாக மண்ணோட அழுகக்கூடியது. பேப்பர் அண்ட் பேப்பர் ஓகே. broken glass, இந்த broken glass இது மண்ணோட சேராது.
you will notice a notably large in size. உதாரணமாக அந்த மதிக்கத்தக்க, அப்ப அதுக்கு மதிக்கத்தக்க சொல்லி வரக்கூடிய நேரத்தில் பாருங்க amount என்று வந்திருக்குது. amount என்று சொல்றது noun. ஆனால் இங்க a வந்திருக்குது. will notice a amount. அதுக்கு மத்தியில இந்த a-க்கும் amount-க்கும் மத்தியில in between, right, between that article a and amount noun there should be an adjective. கட்டாயமாக அங்க ஒரு adjective வரணும். என்ன வரணும்? adjective வரணும். அப்ப இங்க adjective என்ன ஈக்குது? இங்க adjective ஈக்குது பாருங்க. considerable adjective, perishable adjective, reachable adjective. 3 adjectives இருக்கு. அப்ப reachable இந்த இடத்துல வராது, reachable வராது. perishable ன்னு சொன்னா நான் சொன்னேன் அழுகக்கூடியவை என்று. ஆகவே அதுவும் வராது. ஆகவே considerable வரலாம். so no problem. பயப்படாமல் எழுதலாம் considerable. will notice a considerable amount of plastic material such as polythene bags, shampoo bottles and old slippers. vegetable scraps. vegetable scrap என்றால் இந்த அதாவது இந்த காய்கறிகளை அந்த அதை நான் சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு அதுல வேஸ்டா போடக்கூடியது. vegetable scraps and paper are capable of being decomposed. decomposed என்று சொன்னாக்குள்ள அழுகக்கூடியது, பூமியோட சேரக்கூடியது. ஆகவே அதுக்கு பொருத்தமானது நாங்க ஏற்கனவே ஞாபகப்படுத்தியது perishable. perishable. அப்ப பயப்படாம உங்களுக்கு போடலாம் perishable. அதுவும் ஒரு adjective தான். ஆகவே perishable. but glass and plastic, glassum plasticum continue தொடரும் to gather little by little. உள்ளே கண்டினியூக்கு பின்னால ஒரு to வந்திக்குது. to இது என்ன? to என்று சொல்லி வந்திக்குது. அதுக்கு பின்னால toக்கு பின்னால gather ன்னு சொல்லி bracketல தந்திக்கிறாங்க ஒரு verb. உள்ளே considerable means, considerable ன்னு சொன்னால் மதிக்கத்தக்க, குறிப்பிடத்தக்க. எங்களுக்கு அது சும்மா அந்த கொஞ்சம் பகுதி அல்ல, ஒரு மதிக்கத்தக்க தமிழ்ல நாங்க சொல்றோம்னு சொன்னா அதுக்கு மீனிங், அதாவது ஒரு எங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு, ஒரு பெருமானம், எங்களுக்கு மதிக்கத்தக்க ஒரு அளவு, அப்படி ஒரு மீனிங் இது considerable. ரைட். இங்க gather little by little. gather ன்னு சொன்னால் என்ன? gather ன்னு சொன்னால் சேர்றது, கூடுறது. கேதரிங், கெட் டுகெதர் ன்னு சொல்றோமே நாங்க, அதெல்லாம் அந்த வேர்ட்ல இருந்து வரக்கூடியது. அப்ப கெதர் ஒரு வேர்ப். அவே டூக்கு பின்னால ஒரு வேர்ப் வரணும். இதுல வேர்ப் என்ன இருக்குது? அந்த வேர்ப் எப்படிப்பட்ட வேர்பாக வரணும் மாணவர்களே? எப்படிப்பட்ட வேர்பாக வரணும்? ஒரு ஸ்டெம் வேர்பாக வரணும், பேஸ் வேர்பாக வரணும். பேஸ் ன்னு சொன்னால் எதுவும் அதுல எட் ஆகாது. பாருங்க, மிஸ்டேக்கன் சொல்லக்கூடியது ஒரு வேர்ப் தான். ஆனால் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தந்திக்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வேர்ப் வராது. இதுல ஸ்டெம் வேர்ப் ஒன்றே தான் இருக்குது. என்னது? accumulate. accumulate தான் ஒரு வேர்ப். சோ பயப்படாம போடுங்க accumulate. அப்ப தேர்ட் ஒன்னுக்கு என்ன வரும்? accumulate. and harm the environment. பாருங்க, harm, பாருங்க இந்த harm என்று சொல்றது என்ன? accumulate, அது போல harm. அப்ப ரெண்டு verb வந்திக்குது, எண்டால ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த harm வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கலாம். அங்கல வரக்கூடியதும் harm போல ஒரு ஸ்டெம் verb தான் வரலாம் என்று சொல்லி விளங்குதா? இப்ப நிறைய பேர் எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. ரிஷாத் அஹ்மத், தேங்க்யூ. ருமைசா ரிஸ்வான், தேங்க்யூ. அடுத்தது கிங் வீடியோஸ் சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் சொல்லிக்கிறாங்க. ரைட், தேங்க்யூ. அடுத்த முகமது, ரைட்.
அப்படி நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் தந்திக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட thank you for your feedback and thank you for your comments. Thank you for your support and help. திரும்ப ஞாபகப்படுத்துறேன், இதுல சப்ஸ்கிரைப் பண்ணில்லாத யாராவது இருந்துன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, எங்களோட சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட்? இஷாமா லாஃபீர், ஓகே ரைட், தேங்க்யூ. திரும்ப நான் உங்களோட கட்டாயமாக உங்களோட செக்ஸ்களை கட்டாயமாக நான் ரீட் பண்ணுவேன். உங்களுக்கு கண்டினியூவாக உங்களுக்கு இதில் விஷயங்களை உங்களுக்கு செக் பண்ணி கொண்டிருக்கலாம். ரைட்? இஜாஸ் என்று சொல்லக்கூடிய சகோதரர் இஜாஸ் ஜோக் என்று சொல்லி அவர் சேனல் ஒன்று செய்கிறாராய்க்கும். அவரும் ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாரு, ஒரு தம் அப் 3 போட்டிருக்கிறாரு, 3. தேங்க்யூ ஸோ மச். ரைட்? அப்போ நிறைய பேர் நீங்கள் உங்களோட நான் ஆரம்பத்தில் சொல்லணும், எனக்கு அதை சொல்ல மறந்துட்டேன். எங்களோட சேனல் 2000 அதாவது 2K சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு வீடியோ செய்ய முடியாமல் போனது பிகாஸ் ஐ வாஸ் பிஸி வித் மை classes. So thank you so much for subscribing our YouTube channel. I have reached 2000 subscribers. Okay, last week we reached 2000 subscribers, so 2K. So it's a good திரும்ப தம்பி நாளைக்கு ஒரு வீடியோன்னு செய்வேன் இன்ஷால்லா, ஆன்லைன், அதாவது லைவ் உண்டு. அது ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஏன்னா இந்த ஓ லெவல் மாணவர்களுக்கு செய்யக்கூடிய கடைசி லைவ் கிளாஸ் தான் இது. ஆகவே டுமாரோ எங்களோட ஆஸ் யூஷுவல் எங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்ட் 3 இன்ஷால்லா செய்ய இருக்கிறேன். அதில் கண்டென்ட்ஸ் இன்ஷால்லா ரெடி பண்ணணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்ட் 2. ரைட்? முகமது அவேஸ், தேங்க்யூ, சூப்பர் சொல்லிக்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இன்னும் ஒரு மாணவர் சொல்லிக்கிறான், மாஷால்லா சூப்பர் சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரைட்? இப்போ திரும்ப பாடத்துக்கு வருவோம். ஓகே, plastic is often judged wrongly. பாருங்க, judged ன்னு போட்டிக்கிறாங்க. judged ன்னு சொன்னால் அது கட்டாயமாக ஒரு past participle வரணும். judged wrongly, பிழையாக ஜட்ஜ் பண்ணப்படுறது, பிழையாக ஜட்ஜ் பண்ணப்படுறது. அப்ப அதுக்கு எங்களுக்கு பொருத்தமான ஒரே ஒரு வேர்ப் இருக்குது, past participle, mistaken. அப்ப நீங்க பயப்படாம போடுங்க மிஸ்டேக்கன். அந்த இடத்துக்கு மிஸ்டேக்கன் வரும். ஏன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரதுக்கு இருக்குது. பாருங்க, பிளாஸ்டிக் இஸ் போட்டிக்கிறாங்க. இஸ் என்கிறது பி வேர்ப். ஒரு பெசிவ்ல வேர்ப் ஒன்று நீங்க எழுதக்கூடிய நேரத்துல பி வேர்ப் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் எழுத போறீங்க. ஆகவே இந்த இடத்துல இஸ் வந்திக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்பேஸ் தந்திக்கிறாங்க. கட்டாயமாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒன்று மட்டும் தான் வரணும். சோ மிஸ்டேக்கன், that's the only word we can use. Right? King video, தம்பி உங்களோட பேரை கொஞ்சம் சொல்லுங்க. கிங் வீடியோ, ரைட்டா? கிங் வீடியோ உங்களோட சேனல் நீங்க ஷேரிங்களாய்க்கும், அதனால நீங்க அப்படி போட்டிப்பீங்க. உங்களோட நேம் இருந்தா சொல்லுங்க. நாளைக்கும் பிள்ளைங்க 8 o'clock தான் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ். கட்டாயமாக நீங்க அதை அதாவது ஓ லெவல் மாணவர்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது சில நேரம் சிரமமாயிக்கும். டே ஆஃப்டர் டுமாரோ யூ வில் ஹேவ் யுவர் எக்ஸாமினேஷன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ரைட்? அடுத்த மாணவர்களுக்கு கலந்து கொள்ளலாம். 8 to 9:30 எங்கட எது நடக்கும்னு சொன்னால் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, அதாவது நான் சொன்னேன் அவங்கள்ட்ட என்னோட மாணவர்களுக்கு ஒரு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதன் பின்னால பெரியவர்கள் நிறைய பேர் இதில் இந்த சவுதி அரேபியாவிலிருந்து எங்களை தொடர்பு கொண்ட அந்த சகோதரர், அவரும் உபைதுல்லா, அவர் அடிக்கடி என்னோட பேசுவார். அவர் பொத்துவில சேர்ந்த சகோதரர். அவருக்கும் அது அவர் நிறைய எங்களோட வீடியோஸ் அவர் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ ஐ எம் கோயிங் டு டூ அ லைவ் செஷன் டுமாரோ at 8 o'clock. Okay, 8 p.m. you can join. Right? So mistaken for food by birds and animals, which often leads to their death. பெரிய ஒரு நஷ்டம் அது. நாங்கள் இந்த பிளாஸ்டிக்கில் போடுறதுனால அந்த பேர்ட்ஸுக்கு அது தெரியாது, அது உணவுப் பொருள்னு சொல்லி பிழையாக விளங்கி அதை சாப்பிட்டு அது போய் அதோட இந்த த்ராட்டில் ட்ரெப் ஆகி என்னவாகும், அதோட டெத்துக்கு காரணமாக அமையலாம்.
right? So Irishan, okay brother Irishan. ஓகே அம்ஜத் டுமாரோ இன்ஷால்லா உங்களுக்கு தம்பி கலந்து கொள்ளலாம். ஸ்போக்கன் இதுலேயும் நீங்கள் கலந்துக்கோங்க இன்ஷால்லா. நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டது, அது அதுலேயும் நீங்கள் இன்ஷால்லா கலந்து கொள்றதுக்கு முயற்சி செய்யுங்க. நான் அதை பற்றின லிங்க் நான் இன்றைக்கு நைட் ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு மார்னிங் நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கட்டாயமாக என்ன நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்குக்காக. இதான் லிங்க் இல்லைன்னு சொன்னாலும் நாளைக்கு 8 o'clock நீங்கள் சேனலுக்கு வந்துன்னு சொன்னால் எங்களோட லைவ் வீடியோ உங்களுக்கு அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே ரைட், திரும்ப நாங்கள் பாடத்துக்குள்ள வருவோம். இட் ஆல்சோ பிளாக்ஸ் அண்ட் மார்க்ஸ் மூவ்மெண்ட் டிஃபிகல்ட் த்ரூ. அதான் நான் சொன்னேன் சாக்ஸ். சாக்ஸ்ன்னு சொன்னால் அந்த தடப்படுது, இந்த எங்களோட தொண்டைக்குள்ள பேச தடப்பட்டு மூச்சு திணறல்னு சொல்லி வரக்கூடிய மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வாரது பிளாக்ஸ். அப்ப இன்னைக்கு சாக்ஸ் அதுக்கு பொருத்தமானது. இந்த முதலாவது இருக்கக்கூடிய அந்த வேர்ட் சாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணு சொன்னால் சரி. severe pipes and becomes a trap for living beings in ponds, rivers and ocean. பாருங்க எவ்வளவு ஈஸின்னு சொல்லி நான் உங்களுக்கு மெத்தட் சொல்லி தந்த அந்த மெத்தடை நீங்க சரியான முறையில் யூஸ் பண்ணு சொன்னால் எங்களுக்கு சிம்பிளாக இதுல எந்த பிழையும் இல்லாமல் இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே ரைட், இப்ப திரும்ப நாங்க அடுத்த கொஸ்டினுக்குள்ள வருவோம். அடுத்த கொஸ்டின் இப்போ நாங்க இப்ப எத்தனை கொஸ்டின் செஞ்சோம்? 3 கொஸ்டின்ஸ் செஞ்சோம். இப்ப நாங்க எங்களோட அடுத்த கொஸ்டின், தி நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுவும் fill in the blanks with the following verbs. முக்கியமான ஒரு விஷயம் பிள்ளைகள், இது என்னன்னு சொன்னால் முக்கியமான விஷயம், இதுல தந்திக்கிறதெல்லாம் phrasal verbs. சில சந்தர்ப்பங்கள் அப்படி தருவாங்க. ஏ லெவல்ல கட்டாயமாக இதை யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ்ல. ஆனா ஓ லெவல்ல பெரும்பாலும் அடிக்கடி வராது. ஆனால் இட் கம்ஸ், இது வந்த ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின் தான். phrasal verbs. phrasal verbs சொன்னா என்ன மாணவர்களே? phrasal verbs சொன்னா என்ன? phrasal verbs சொன்னால் அதுல more than one word இருக்கும். அதாவது வேர்போட இன்னும் ஒரு ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன் சொல்லக்கூடியது இன், ஆன், இன்டு, ஃபோர், பை, அது போல அப், அது போல சில வேர்ட்ஸ் ஆஃப், ஆன், இது போல சில வேர்ட்ஸ் எட் ஆகும். பாருங்க, மேட் அப், ரேன் இன்டு. இப்போ இது உங்களுக்கு ஒரேடியாக மீனிங் உங்களுக்கு எடுக்க இயலாது. ரைட், அது கட்டாயமாக பாடமாக்கணும். ரைட், இதுல நாங்க வரக்கூடிய இதுல 10 ஸ்பேசஸ் இருக்குது. இதுல வரக்கூடிய வேர்ட்ஸ்களை நாங்க செக் பண்ணுவோம். இது கொஞ்சம் டஃப்பானது தான், ஐ அக்ரி, டஃப் தான். காரணம் என்ன சொன்னால் இதுல இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸும் எங்களுக்கு மீனிங் தெரியாது. இப்ப நீங்க மேடை வச்சு உங்களுக்கு மீனிங் எடுக்க இயலாது. மேடப்புக்கு வேற மீனிங், அதாவது மேக்கப் தான். மேக்கப் தான் அது வேர்ப். இதுல பாஸ்ட் டென்ஸ் அப்படி அந்த வேர்டை தந்திக்கிறாங்க. அந்த வேர்டை இங்க நீங்க யூஸ் பண்ண வேண்டி வரும். நீங்க டென்ஸ் மாத்திர பிரச்சனை ஒன்றும் இங்க இருக்காது. அங்க உள்ள வேர்பை இங்க சரியா ஸ்பேஸ்ல நீங்க எழுதணும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இங்க 10 மார்க்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அப்ப phrasal verbs என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் நீங்க phrasal verbs நீங்க தனியாக படிங்க. உங்ககிட்ட புக்ஸ் இருந்தால் படிக்கலாம், அல்லது உங்களோட டீச்சர்ஸ் எழுதி தந்த உங்களோட நோட்ஸ் இருந்தா படிக்கலாம். ரைட், அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கூகுள்லையும் சர்ச் பண்ணலாம். phrasal verbs டிக்ஷனரிலையும் எடுக்கலாம். ஓகே ரைட், இப்போ நாங்க பார்ப்போம் லாஸ்ட் சண்டே. இப்போ பாஸ்ட் டென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். லாஸ்ட் சண்டே, சென்ற ஞாயிற்றுக்கிழமை, வாஸ் அ ரெய்னி டே. லாஸ்ட் சண்டே ஒரு ரெய்னி டேயாக, ஒரு மழை நாளாக இருந்தது. மிஸ்டர் ஜெயநாத் ஹெட் டு அட்டெண்ட். ஹெட் டு உள்ள ஹெட் டு அட்டெண்ட் சொன்னால் போக வேண்டி இருந்தது. அவருக்கு போக வேண்டி இருந்தது, போறது கட்டாயமாக இருந்தது. அதுதான் மீனிங். ஹேவ் டு கோனா என்ன? போக வேண்டி இருக்கு, ஐ ஹேவ் டு கோ. இப்போ இன்றைக்கு நான் ஒரு பிரயாணம் போகணும்னு சொன்னால் ஐ ஹேவ் டு கோ டு கொலம்போ. நான் கொலம்போக்கு போக வேண்டி இருக்கிறது. இப்போ நான் சென்ற வாரம் போக வேண்டி இருந்தது என்று வந்துச்சுன்னா ஹெட் டு கோ டு கொலம்போ. போக வேண்டி இருந்தது, போறது கட்டாயமாக இருந்தது. ஸோ ஹெட் டு கோ, சாரி, ஹெட் டு அட்டெண்ட் அ மீட்டிங் அட் ஸ்கூல். ஸ்கூல்ல ஒரு மீட்டிங்கை கலந்து கொள்ளத்துக்கு, அதுல சமூகம் அளிக்கிறதுக்கு அவருக்கு தேவையாக அட்டெண்ட் பண்றது கட்டாயமாக இருந்தது. ஹிஸ் அலாம் டிடன்ட் ஒர்க். எலாம் வைக்கிறதானே, நாங்கள் பொதுவாக ஏர்லியாக எழும்போம்னா எலாம் வைக்கிறோம். எலாம் டிடன்ட் ஒர்க், எலாம் ஒர்க் பண்ணல. அண்ட் ஹி லேட்.
இது உங்களுக்கு தெரியும் got up. இது எங்களுக்கு பொதுவாக பழக்கமான ஒன்றுதான் இந்த awake, இந்த wake up. சரியா? அதாவது நாங்க எழும்புறதுக்கு சொல்றது. அப்ப got up. got up பண்ணி ஒரு phrasal verb get up தான். get up அப்படி சொல்றோம் நாங்க எழும்புங்கன்னு சொல்லி. அவைகளுக்கு மிச்சம் ஃபெமிலியரான ஒரு verb get up. அப்ப அதோட past tense got up தான் வரும். ஆகவே அந்த இடத்துக்கு got up தான் வரும். got up late. அது உங்களுக்கு சிம்பிள். உங்களுக்கு தெரியும் got up late. dressed quickly. பாருங்க got up late comma போட்டிக்கிறாங்க. அப்ப got up என்று சொல்றது ஒரு verb, திரும்ப dressed என்று சொல்றது இன்னொரு verb, quickly and ran இன்னொரு verb. அப்ப 3 verbs வந்திருக்குது. என்ன? got up, dressed, ran. அப்ப 3 verbs என்ன செஞ்சுக்கிறாங்க? ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நான் உங்களுக்கு உதாரணமாக இந்த சென்டென்ஸை சொல்லி காட்டவா? his alarm didn't work என்றது ஒரு சென்டென்ஸ், full stop. he got up late, he dressed quickly, he ran to the bus stop. அப்படி 3 சென்டென்ஸை ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த he ஒரு தடவை எழுதிக்கிறாங்க. he got up late, dressed quickly and ran to the bus stop. ஓகே, நீங்க எஸ்ஏ எழுதக்கூடிய நேரத்துல இந்த மெத்தடை பாவீங்க. நீங்க 3 ஷேர்களை யாராவது ஒரு ஆள் செஞ்சேன்னு சொன்னால் அவர் he she they போட தேவையில்லை. ஒரு தடவை they என்று போட்டால் they got up late, comma, dressed quickly and ran to the bus stop. நான் they என்று எடுத்தேன், இங்க he என்று வந்தீங்க, no problem. when he was about 10 yards away. yards என்றால் யார் என்று நாங்க சொல்றோம். யார், ஒரு மீட்டர், அந்த யாருக்கு தான் யார்ட் என்று சொல்றோம். but 10 yards away 10 யார்ட் ஈக்கிற நேரம். he was about, when he was about, அவர் ஒரு 10 யார், பஸ்ஸுக்கு 10 யார் ஈக்கிற நேரம் அதான் சொல்ல போறாங்க. the bus இந்த இடத்துல பொருத்தமானது பிள்ளைகள், இந்த இடத்துல பொருத்தமானது என்னென்றால் took off. பொதுவாக ஃப்ளைட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு verb தான் டேக் ஆஃப். ஒரு இடத்துல இருந்து அப்படியே அந்த போறது, ஒரு வாகனம் பொதுவாக ஃப்ளைட்டுக்கு யூஸ் பண்றது, ஒரு இடத்துல இருந்து அப்படியே அது போறதுக்கு டேக் ஆஃப். அதோட பாஸ்ட் டென்ஸ் took off. ஆகவே the bus took off. அதுதான் இந்த இடத்துல பொருத்தமானது. he began to walk. பஸ் போயிட்டதானே, he began to walk. அவரு வாக் பண்ண ஆரம்பித்தார். கொமா அண்ணன் நான் சொன்னேன் disappointed. இன்னும் ஒரு இதை சொல்லிக்கிறாங்க walk. he began to walk disappointed. halfway through he அரவாசி போற நேரம் he an old friend, ஒரு பழைய ஒரு ஃப்ரெண்ட் அவரு என்ன செஞ்சாரு? சந்திக்கிறாரு. met met அதுக்கு யாரு சரி சொல்லுங்க எனக்கு. மெட்டுக்கு சந்தித்தார் என்று சொல்லி வரக்கூடியதுக்கு சிமில verb இதுல ஏதாவது ஈக்குதா சொல்லுங்க பாப்போம். you can type it. I'll give you chance to type. சொல்லுங்க කියන්න බලන්න. any Sinhala students? Normally Sinhala students don't come to my live session because I always share the link on WhatsApp groups. Sometimes I share on FB. Okay, if there are Sinhala students, you can let me know, then inshallah I can explain in Sinhala too. I can explain in Sinhala because I have done so many classes for Sinhala students as well. Right, யாருமே டைப் பண்ணல அப்படியா? ஓகே, இதுக்கு பொருத்தமானது பிள்ளைக ran into. run into ன்னு சொன்னால் மீட், சந்திக்கிறது, திடீரென்று சந்திக்கிறது, அதுல run into. அப்ப he ran, எவ்வளவு வித்தியாசம்னு சொல்லி. இப்ப நான் பார்த்தா ran into என்றால் ஒன்றுக்கு உள்ளுக்கு ஓடுறதுன்னு சொல்லி தான் மீனிங் இருக்குது. இல்ல கால்ட் ஆஃப் வரல. ஓகே, அந்த இடத்துல வர ran into. he ran into an old friend. அவர் அவரோட பழைய நண்பர் ஒருத்தரை சந்தித்தாரு. a deep conversation. பாருங்க, அதே போல இன்னொரு verb வரணும். என்ன வரணும்? இன்னொரு verb. a deep conversation. number 4.
அதுக்கு நாங்க யூஸ் பண்ண போறது fell into a deep conversation. சில டைமுக்கு நாங்க பேச்சில புழுற நாங்க ஒரு ஃப்ரெண்டை சந்திச்சு நாங்க பிஸியா இருந்தாலும் அவரோட பேச தொடங்கிட்டேன்னு சொன்னால் அப்படியே பேச்சிலே நாங்க விழுந்துட்டோம். fell into a deep conversation. All of a sudden திடீரென்று it started to rain. திடீரென்று என்ன மழை பெய்ய ஆரம்பித்தது. Mr. Janet wanted to அஞ்சாவது number 5 wanted to. இப்ப இதுல எல்லாம் பாருங்க எல்லாமே past tenseல வந்திருக்குது. ஆனால் அதுல ரெண்டு only 2 verbs presentல வந்திருக்குது. என்னது அது? make for அடுத்த turn back. turn back ன்னு சொன்னா உங்களுக்கு திரும்ப வாரது turn back, right? அடுத்து make for பாப்போம் என்னன்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துக்கு பொருத்தமானது turn back. He wanted to, Mr. Jainath wanted to turn back. அவர் திரும்பி வரணும் என்று சொல்லித்தான் அவருக்கு தேவைப்பட்ட. but his mind. number 6க்கு பொதுவாக இப்ப அவர் திரும்பி வரணும் ஆனால் ஓகே ஆனால் he made up முதலாவது made up made up his mind to go because he thought it was important to the meeting. திரும்ப important to ன்னு வந்திருக்குது. கட்டாயமாக present வரணும். நான் ஏற்கனவே சொன்னேன் 2க்கு பிறகு stem verb வரணும். past tense வர இயலாது. ஆகவே வாண்டட்க்கு பிறகு wanted to வந்திருக்கு. அதனால turn back நாங்க யூஸ் பண்ணினோம். ஆகவே நம்பர் 7 make for the meeting. மீட்டிங் ஒன்றுல கலந்து கொள்றதுக்கு சொல்லிய attend பண்றதுக்கு சொல்லிய make for the meeting. when he reached the main hall there was no one. அவரு மெயின் ஹாலுக்கு போன நேரம் யாரும் மீக்கல்ல. the lights were on. லைட்ஸ் எல்லாம் ஒன்னாக இருந்தது. the lights and left the place. அதாவது என்ன லைட்ஸ் என்ன எல்லா லைட்டும் ஒன்னாக இருந்தா அப்ப என்ன செய்வார் அவரு? turned off. he turned off the lights and left the place. it was only then he saw the notice on the wall due to bad weather the meeting is cancelled ன்னு வரணும்னா ஆனா cancelled இல்ல. the meeting is cancelled இல்ல. cancelledக்கு சிவில verb ஒன்று நாங்க யூஸ் பண்ணணும். அதுதான் சொல்லிய called off ன்னு சொன்னால் cancelled. called off அல்லது postponed மீனிங்கும் எடுக்கலாம். ஆகவே இது cancelled. ஆகவே meeting is called off. back at home he drank a hot cup of tea and settled down. the last one settled down to read a book. okay so இப்ப உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விளங்குது, உங்களுக்கு கிளியரா விளங்கிக்கும். நாங்க செஞ்ச இந்த क्वेश्चन இது phrasal verbs சம்பந்தமானது. ஓகே ரைட். இப்ப திரும்ப நாங்க क्वेश्चन நம்பர் 5 ன்னு நினைக்கிறேன். 5க்கு போவோம். 5 ஓகே 5க்கு போவோம். இங்க பாருங்க, இங்க வந்து before, as soon as, since, until, during, so, unless, after, whenever, while. இதெல்லாம் என்ன தெரியுமா பிள்ளைங்க? இதெல்லாம் என்ன? இது conjunctions சம்பந்தப்பட்ட ஒரு question. Conjunctions. There are 10 spaces. You will get 10 marks for this question. நீங்க உங்களுக்கு 10 marks கிடைக்கும். right? 5 marks குறியது மீக்குது. இது 10 marks, almost 10 marks. It's very simple to score marks. Sometimes they will give 5 marks, half for each question. It depends on the paper, right? ஆனால் எங்களுக்கு இத போல questions எங்களுக்கு வரலாம். பாருங்க, before, as soon as, since, until, during, so, unless, after, whenever, while.
Mahesh will finish his secondary education next year when he is 15. Right? அப்போ அவருக்கு 15 இருக்கும் போது அவர் வரக்கூடிய வருடத்துல அவரோட செகண்டரி எஜுகேஷனை முடிப்பாரு. He wants to enter the university after that. என்ன வரும்? After that. அதற்கு பிறகு. அப்ப இது ப்ரீபொசிஷனாக வந்திருக்குது. இந்த இடத்துல கன்ஜங்ஷன் அல்ல. ஆகவே after that என்று சொல்றது ப்ரீபொசிஷன். ரைட்? He is a clever boy. அவர் ஒரு clever-ஆன boy, திறமையான ஒரு boy. He was able to write computer programs before he was 13. அவர் 13 இருக்கும் பொழுது, அதாவது 13 இருக்க முன்னால 13 முன்னால அவர் என்ன செஞ்சாரு? அவர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எழுத ஏழுமாக இருந்தது. இதுல சில வேர்ட்ஸ் இருக்குது. நான்டா சொல்றேன், இதுல வரக்கூடிய சில வேர்ட்ஸ் சூட்டபிள் இல்லை. பட் வி ஹேவ் டு டூ திஸ் இஸ் அ பாஸ் பேப்பர் கொஸ்டின். இதுல சில இடங்கள்ல இது அவ்வளோ கிளியர் இல்லாத சில வேர்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. திஸ் கொஸ்டின் இஸ் நாட் so குட், பட் வி ஹேவ் டு டூ திஸ். நான் பிளேம் பண்ணல, தட்ஸ் த ஃபேக்ட். ஓகே, ஸோ he goes for music classes. அவர் மியூசிக் கிளாஸஸ்க்கு போகிறார். வீக்கெண்ட்ஸ் வந்திருக்குது. அப்போ டியூரிங் இது வரும். டியூரிங் வீக்கெண்ட்ஸ். பொதுவாக டியூரிங் தி இன்டர்வல், டியூரிங் த வெக்கேஷன், டியூரிங் த வீக் டேஸ், டியூரிங் த வீக்கெண்ட்ஸ். ஆகவே இந்த இடத்துல மியூசிக் கிளாஸஸ் டியூரிங் வீக்கெண்ட்ஸ். வீக்கெண்ட்ஸ் என்று சொல்றது சாட்டர்டே சண்டேஸ். சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வீக்கெண்ட்ஸ். He practices. பாருங்க, அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். இந்த பிராக்டிஸுக்கு எஸ் வந்திருக்குது. அதாவது லாஸ்ட்டுக்கு வந்ததில்ல, அந்த ஈக்கு முன்னால வரக்கூடிய அந்த வேர்ட் அது எஸ் வந்திருக்குது. பிராக்டிசஸ், பிராக்டிசஸ் மியூசிக். ஆகவே நீங்க பிராக்டிஸ் என்று சொல்லி சி போட்டீங்கன்னு சொன்னால் அது நவுனாக கருதப்படும். ஆகவே when you write a verb, please use s, right? Use an s, not a c. Okay, so he practices music at night when everybody is trying to sleep. And question number 4. Whenever he finds time. அவருக்கு எப்பெல்லாம் அவருக்கு நேரம் இருக்குதோ அந்த நேரத்திலையும் மற்றவர்கள் தூங்க செல்லையும் அவர் மியூசிக்கை பிராக்டிஸ் பண்ணுகிறார். He hasn't got much money. அவருக்கு நிறைய அவர்கிட்ட சல்லி இல்லை. ஸோ ஐநா இந்த ஃபுல் ஸ்டாப் ஒன்று வந்தீங்க, ஃபுல் ஸ்டாப் இல்லை, எனக்கு கொமா ஆகணும். He hasn't got much money, so he wants to do a part-time job. Right? While he is in the university. அவர் யூனிவர்சிட்டியில் இருக்கும் பொழுது. எனக்கு வரணும் 6வதுக்கு while. பொதுவாக while வாரது be verb-ஓட அல்லது ஐஎன்ஜி ஃபார்மோடு. இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து இல்லை. ஆகவே பி வெர்ப் he is in the university தான் பொருத்தம். வென்னும் பொருத்தம், ஆனால் நீங்க வென் எங்களுக்கு தரப்பட்டில்லை. so we have to use while he is in the university. Right? He has passed his exam. He plans to find a job. அப்படின்னா அவர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணின உடனே அவர் பிளான் பண்ணுகிறார் ஒரு ஜாபை தேடுறதுக்கு. ஆகவே as soon as he has passed his exams, அவர் எக்ஸாம்ல பாஸ் பண்ண உடனே. as soon as உடனே அர்த்தம். right? As soon as he has passed his exam, he plans to find a job. Childhood, he has been planning to travel around the world. அப்ப childhood, அப்ப அதுக்கு சொல்ற since childhood. since என்றால் இருந்து சொல்லி வரும். ஆனால் இது present perfect continuous போன்ற அந்த சென்டென்ஸுக்கு தான் மிகவும் பொருத்தமாக இது present perfect continuous. He has been planning என்று present perfect continuous. since என்று சொன்னால் இருந்து என்ற அர்த்தம். from என்றாலும் இருந்து என்ற அர்த்தம் தான். ஆனால் இதுக்கு பொருத்தமானது since childhood. அவருடைய இளமை காலத்தில், சிறு பராயத்தில் இருந்து என்ற மீனிங். Since childhood, he has been planning to travel around the world, but his dream will not come true
unless he collects, sorry, yeah, unless தந்திக்கிறா until என்னை பொருத்தம் until he collects sufficient money, he doesn't want to get married before he is 30. இதுதான் எங்களுடைய இந்த question, right? It's very simple. எங்களுக்கு அதில் சில நான் சொன்னேன், அதில் சில வேர்ட்ஸ் அதுக்கு பொருத்தமில்லாத வேர்ட்ஸ் நிறைய இருக்குது. அதாவது இதை விட நல்ல முறையில் இந்த கொஸ்டினை செஞ்சிருக்கலாம். they should have done it better, but we can't help because it's theirs. They have prepared the paper, right? இப்ப பிள்ளைகள் இதில் உங்களுக்கு இந்த கிளியர் இல்லைன்னு சொல்லி சில மாணவர்கள் சொன்னாங்க. இப்போ நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதை விட I can't enlarge. Okay, this is our the final, sorry, we have another one. So this is our 6th question. Complete the following passage using the most appropriate form of the verb given within brackets. முக்கியமான ஒரு question புள்ளைகள். இந்த question எப்படின்னு சொன்னால் verbs வரும். இதுல வரக்கூடிய verbs இது எப்படி வரும் என்று சொல்லிட்டு நான் உங்களுக்கு கட்டாயமாக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். இதுல வரக்கூடிய verbs எப்படி வரும் என்று சொல்லி கட்டாயம் நான் மென்ஷன் பண்றேன். ரமேஷ் is a businessman. ரமேஷ் என்பவர் ஒரு businessman. He often அல்லது often அல்லது often or often என்று சொல்றது இது அடிக்கடி என்று சொல்லி அர்த்தம். ஆகவே இது சிம்பிள் பிரசன்ட்க்கு சம்பந்தப்பட்டது. ஆகவே travels என்று வரும். அன்னைக்கு என்ன வரும்? travels. நீங்க எழுதிக்கோங்க travels, TRAVEL travels, ரைட்? அதுல முதலாவதுக்கு வரக்கூடியது travels என்ன வரும்? S sound வரும். காரணம் he, சிம்பிள் பிரசன்ட், he ஷீட்டுக்கு என்ன செய்வோம் நாங்க? நான் சிம்பிள் பிரசன்ட் பத்தின விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதுல கார்டு நான் இதுல ஆரம்பத்திலே போட்டிக்கிறேன். சிம்பிள் பிரசன்ட் கார்டு, ரைட்? கார்டுன்னு சொன்னால் உங்களுக்கு மேல பார்க்கலாம் இந்த வீடியோவை திரும்ப பார்க்கக்கூடிய நேரத்துல. இந்த நேரத்துல சிம்பிள் பிரசன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்துல கார்டை நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அதுல போய் பார்க்கலாம் ஈஸியான முறையில. இந்த வீடியோக்கு மேல அந்த கார்டு டிஸ்பிளே ஆகும். இது பப்ளிஷ் ஆனதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை நாங்க செய்வோம், ரைட்? ஓகே. சில மாணவர்கள் சொல்லிக்கிறாங்க கிளியர் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் எனக்கு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க பாப்போம். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாத மாணவர்கள் இருந்தால் கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை. அதாவது எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் என் வாய்ஸ் என் வீடியோ இது கிளியரா இல்லையா என்றதை கொஞ்சம் கட்டாயமாக எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக் தேவை. கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். கிளியர், ஓகே, கிளியர் அப்படின்னு சொன்னால் மஃப்ரித் அலி, அம்ஜத், நீங்க ஜஸ்ட் செக் யுவர் நெட்வொர்க். மேபி தேர் இஸ் அ ப்ராப்ளம் ஆன் யுவர் நெட்வொர்க், ஜஸ்ட் செக் இட். இல்லாட்டி நீங்க திரும்ப இதை கட் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்துன்னு சொன்னால் எல்லாம் கிளியர் ஆகிக்குதுன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் யோர் feedback. Okay. Ramesh is a businessman. He often ரெண்டும் சொல்லலாம் travels abroad. Abroad வெளிநாடு. Travels abroad on business trips. Last month he என்ன வரும்? He went on a trip to Paris in France. அதாவது பாரிஸ், பிரான்ஸ் இருக்கக்கூடிய பாரிஸ் என்ற அந்த நகரத்துக்கு அவர் ஒரு பிசினஸ் ட்ரிப் சென்ற மாதம் சென்றார். வெண்ட், ரெண்டாவதுக்கு வெண்ட் வரும். டியூரிங் த டூர், அந்த டியூரிங் த
vacation, during the holiday, during the interval, during weekends, during weekdays. அப்ப அதுதான் during அந்த கால பகுதியில். During the tour, he stayed at Shangri-La Hotel in Paris. Shangri-La ஸ்ரீலங்கால மீக்குது. அப்ப ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஒரு ஹோட்டல் தான் அது, இன்டர்நேஷனல் ஹோட்டல். Shangri-La Hotel in Paris. பாரிஸ் கூடிய Shangri-La ஹோட்டல் அவர் தங்கினார். Previously, earlier, முன்னுக்கு, he stay at the same hotel at least 3 times. இதுக்கு மிகவும் பொருத்தமானது. ஏற்கனவே இப்ப அவர் தங்கினார்னு வந்தீங்கதானே, தங்கினார்னு சொல்லி என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முந்தின காலத்தையும், அதுக்கு முந்தின ட்ரிப் போன 3 தடவை 3 times அவர் தங்கி இருந்தார்னு வரணும். என்ன வரணும்? தங்கி இருந்தார். ஆகவே அந்த ஸ்டே என்று சொல்லக்கூடிய இடத்துல head stayed, HAD, நான் உங்களுக்கு டைப் பண்றேன். head stayed என்று சொல்லக்கூடிய வேர்ட் வரலாம் என்று சொல்ல கட்டாயமாக அதுதான் வரும். head stayed, ரைட்? அதாவது the head stayed தான் வரும். எதுக்கு வரும்? கொஸ்டின் நம்பர் 3க்கு head stayed வரும். ஓகே, head stayed. ஓகே, அடுத்தது புள்ளைக 3 times. On the last day of the trip, he went to see the Eiffel Tower. Eiffel Tower பார்க்கறதுக்கு போனாரு. It is a special monument. Monument ன்னு சொன்னால் ஒரு கட்டிடம் மாதிரி, ஒரு ஞாபகார்த்த சின்னம் என்ற அந்த மீனிங். in 1889 to celebrate the என்ன வரும்? celebrate the centennial of the French Revolution. அதாவது 1889 என்று சொல்லக்கூடிய அதுக்கு நூற்றாண்டு விழா, 100 வருஷம் என்று சொல்றதுக்கு தான் சொல்லி நாங்க சென்டெனியல், நூற்றாண்டு விழா, 100 years, செஞ்சுரி, ரைட்? அப்ப அதை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் அதை கட்டிக்கிறாங்க, சரிதானே? அத நூற்றாண்டு விழாவை செலிப்ரேட் பண்ணதுக்கு தான் கட்டிக்கிறாங்க. அப்ப 1889 கட்டிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு பில்ட்னு வரும், 4வதுக்கு வரும். எப்படின்னு சொன்னால் பில்ட், நான் டைப் பண்றத இது பில்ட் என்று சொல்லி வரும். இந்த பில்ட் என்று சொல்றது இந்த வேர்ட், இது 4வது கொஸ்டின் நம்பர் 4க்கு வரக்கூடியது பில்ட். இந்த பில்ட் என்று சொல்றது ஏன் இது பில்ட் போடணும்? The monument in a zero relative clause என்று சொல்லி ஒன்று இருக்குது. zero relative clause இத பத்தி நான் லாஸ்டாக நடந்த லைவ் கிளாஸ்ல சொல்லிக்கிறேன். zero relative clause அதாவது which was built என்று வந்திக்குது. which was built, அந்த was, which was, இந்த ரெண்டு வேர்டையும் மினிமைஸ் பண்ணிக்கிறாங்க, ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க, ஜீரோ ஆக்கிக்கிறாங்க. ஆகவே built என்று சொல்லக்கூடிய அந்த verb மட்டும், அதாவது அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. இதுக்கு சொல்றது ஜீரோ ரிலேட்டிவ் க்ளோஸ். அப்ப monument built in 1889 to celebrate the centennial of the French Revolution. When he was arrived there, அவர் அங்க வந்து சேரக்கூடிய நேரத்துல he welcomed வந்திருக்கு. அதுக்கு பொருத்தமானது passive voice, by one of his school friends ன்னு போட்டிங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் அவரை வெல்கம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவர் வெல்கம் பண்ணப்பட்டு இருக்கிறாரு. யாரு? மிஸ்டர் ரமேஷ். ஆகவே was welcomed. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அதையும் எழுதலாம், was welcomed என்று வரும். was welcomed. இதுதான் எங்கட question number 5 குறியது. was welcomed. He was welcomed by one of his school friends, Nalin. அவர் பேர் என்ன? Nalin, who lives in Paris. He பாருங்க, for a company they at least for 10 years. இதுக்கு பொருத்தமான verb, last one, question number 6, last one. இதுக்கு பொருத்தமான verb என்னன்னு சொன்னால்
ரைட். யார் சரி சொல்லுங்க, நான் இப்ப டைப் பண்ணிட்டேன். இப்ப அந்த நேரம் அவர் போகக்கூடிய அந்த நேரத்தில் பாஸ்ட் டென்ஸ் தானே. அப்ப நளின் who lives in Paris, அப்ப அங்க வாழக்கூடிய அவரால தான் இவர் வெல்கம் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப அந்த டைம்ல அவர் வேலை செஞ்சு கொண்டு இருந்திருக்கிறார். எவ்வளவு காலம்? 10 வருஷம். ஆகவே 10 வருஷமா. அப்ப அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் அந்த சந்தர்ப்பத்துல. அதை நாங்க இப்ப சொல்லக்கூடிய நேரத்துல அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆகணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதை நான் இப்ப டிஸ்பிளே பண்றேன். இதுதான் அதுக்கான ஆன்சர். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஹெட் பீன் ஒர்க்கிங். அது என்ன வரும் எனக்கு? என்ன ஒர்க் வந்திக்குதானே, என்ன வரணும்? ஹெட் பீன் ஒர்க்கிங். ஹெட் பீன் ஒர்க்கிங் இதுவும் பொருத்தம். அல்லது ஹெட் ஒர்க்கும் சரி தரலாம். சரிதானே? ஹெட் ஒர்க் போட்டாலும் சரி தருவாங்க. என்னால ரெண்டும் எனக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா ஹெட் பீன் ஒர்க்கிங் இஸ் பெட்டர். அல்லது ஹெட் ஒர்க்டும் ஓகே, ஹெட் பீன் ஒர்க்கிங்கும் ஓகே. ரெண்டால உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். மை சஜஷன் இஸ் இட்ஸ் பெட்டர் டு யூஸ் ஹெட் பீன் ஒர்க்கிங். He had been working for a company there at least for 10 years. Right. அது பின்னால என்ன? எங்கட லாஸ்ட் கொஸ்டின். ரைட், லாஸ்ட் கொஸ்டின். இதான் எங்கட பாடத்துல லாஸ்ட் கொஸ்டின். நான் டைம் மேனேஜ்மெண்ட் செஞ்சேன். 1.5 hour 1 hour and 30 minutes முடிக்கணும். ஆல்மோஸ்ட் I have come to the end. So inshallah around 9:30 I will be able to finish the lesson. Right, quick-ஆ நாங்க இதே முடிச்சிடுவோம் புள்ளைக. இது மிச்சம் லேசான ஒன்று. quick-ஆ செய்வோம். Exercise is one of the best ways of keeping depression away. Exercise என்னது? இது simple present வந்திருக்குது. Complete a simple present. Exercise is one of the best ways of keeping depression. Depression மன அழுத்தத்தை எங்கள்கிட்ட இருந்து இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் வே தான் எக்ஸசைஸ். இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் பாடி அண்ட் யுவர் மைண்ட். அண்ட் இப்போ இம்ப்ரூவ்ஸ் வந்திக்குதானே, இட் இம்ப்ரூவ்ஸ். அதுக்கப்புறம் எண்ட் வந்திக்குது. கட்டாயமாக இங்க வரணும் எனேபிள்ஸ். நீங்க அண்டர்லைன் பண்ணணும். இதை என்ன செய்யணும்? நீங்க எழுதுறதுல அண்டர்லைன் தான் பண்ணணும். அப்ப அண்டர்லைன் எனேபிள்ஸ். இந்த மிடில் இருக்கிறது எனேபிள்ஸ் யூ. எனேபிள்னால் அதாவது எலோ பண்ற, அதாவது ஏழுமாக்குறது சொல்லுது. ஏபிள் ஆக்குறது. ரைட், பாசிபிள் ஆக்குற அப்படி மீனிங் இது. enables you to perform better in the workplace and at home. Proper breathing என்றால் நல்லா பிரீத் பண்றது. Proper breathing is essential if you want to get the most from exercise. And you should take into considering. Question number 3, considering your heart rate. இது எப்படி சார் நான் பார்க்கிறேன் பாருங்க. And you should take into consider வராது. அப்ப நாங்க போட்டாச்சு. ரெண்டு வேர்டுக்கு கன்சிடரேஷனும் நல்லம். உதாரணமா should take into consideration ஓட நிப்பாற்றண்டால் கன்சிடரேஷன் வரும். ஆனால் திரும்ப your heart rate ன்னு சொல்லி ஒரு நவுன் வந்திக்குதுன்னு சொன்னால் இங்க வரக்கூடியது ing ஃபார்ம் தான் பொருத்தம். கன்சிடரேஷன் வராது. கன்சிடரிங் தான் பொருத்தமாகவே considering. அப்ப question number 3, considering your heart rate. considering அதாவது கன்சிடரேஷனோட நிப்பாட்டேலும் ஆனால் your heart rate இன்னொரு நவுன் வந்திக்குதானே. ஆகவே considering your heart rate தான் சரியானது. கிளியரா உங்களுக்கு? இப்படித்தான் நீங்க செக் பண்ணணும். it can be புள்ளைக கட்டாயமாக எஜெக்டிவ் வரணும். இங்க எஜெக்டிவ் harm என்றது verb, harmfully adverb, harmful adjective. அது crystal clear. it can be harmful to do exercises too much. அதிகமான எக்ஸசைஸ் செய்து harmful, ஆபத்தானது. harmful. all good எல்லா நல்ல சிறந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ். இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பொதுவா நீங்க ஜிம்முன்னு போனா அங்க இன்ஸ்ட்ரக்டர் தெரிவிப்பாரு. இப்ப எது காலத்துல நிறைய ஜிம் செய்யறாங்க. யாரும் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுங்கான ஆளுக்கு இல்ல. சும்மா யாரு சரி அவங்க அதை பத்தி படிச்சவங்க இல்ல. அவங்க ஜிம்முக்கு வந்து கொஞ்சம் பொடியை பில்ட் பண்ணவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்காக பேத்து ப்ரொஃபஷனலி படிச்சவங்க ஆகவே குறைவு.
So it's very, very important to work under a professional trainer. Okay, so most of the boys, they go and do exercises under some unqualified trainers. அதனால இங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆகவே இதில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் all good fitness instructors. ஃபிட்டிங் வராது, ஃபிட்டும் வராது. ஃபிட்னஸ் என்றால் ஃபிட்னஸ் சம்பந்தமான இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எம்பசைஸ் என்றால் அது இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ப்ளூரல். ஆகவே எம்பசைஸ் என்று சொன்னால் வலியுறுத்திய, உறுதிப்படுத்திய, அழுத்தமாக சொல்றேன்னு சொல்லி அர்த்தம். எம்பசைஸ் the importance of listening to your body. எங்கட பாடிக்கு listening to your body எங்கட பாடியோட ஒரு எங்கட பாடி கேட்கக்கூடிய, நான் பாடிக்கு நீங்க செவிசாய்க்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கட பாடி சில விஷயங்களை செய்யறதுக்கு ரெடி இல்லாட்டி நாங்க அதுக்கு கொடுக்க கூடாது ஒர்க்லோட. அது எடுக்கக்கூடியதாக இருந்தால் தான் கொடுக்கணும். ஸோ லிஸ்னிங் டு யுவர் பாடி. வென் யூ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட், நீங்க ஆரம்பத்தில் தொடங்கக்கூடிய நேரத்தில் யூ ஷுட் யூஸ் குட், என்ன வரும், ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ், ஜட்ஜிங், ஜட்ஜ்மெண்ட் தான் பொருத்தம். குட் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் நவுன், ஜட்ஜ் எது அது ஒரு வேர்ப். ஜட்ஜிங் என்று சொல்லி போட்டால் அங்கால இன்னும் ஒரு நவுன் வரணும். ஆனால் அங்க வந்து இல்ல, ஃபுல் ஸ்டாப், அதாவது சென்டென்ஸ் முடியுது, கொமாவோட அடுத்தது ஸ்டார்ட் ஆகுது. ஆகவே ஜட்ஜ்மெண்ட். பிகாஸ் இட்ஸ் ஈஸி டு மேக் த மிஸ்டேக் ஆஃப் யூசிங் தி equipment. equipment-ஐ எப்படி இன்கரெக்ட்னஸ், பிழை, இன்கரெக்ட்லி, கரெக்ட்லி. ஆகவே இன்னைக்கு இன்கரெக்ட்லி பிழையாக பயன்படுத்துறது என்று வரக்கூடிய நேரத்தில் இன்கரெக்ட்லி தான் பொருத்தமானது. ஆகவே இன்கரெக்ட்லி. எக்ஸசைஸ் should not be seen as an demanded task. as எனக்கு புள்ளே ஒரு விஷயம், சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து n வராது, a தான் வரும். a as a demanded task ன்னு வருமா? எனக்கு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்திருக்குது. அதாவது n போட்டு n போட்டுக்கு அப்படி வராது. காரணம் அதை டைப் பண்ற நேரம் அந்த 8ன்னு வரதானே, 8ன்னு வரதுல கேட்ட வவல் சவுண்ட் 8 வரதுனால n8 அப்படி அதை எடுத்திருக்குது மெஷின். ஆகவே அது சின்ன மிஸ்டேக். ஸோ a demanded task ன்னு வரும். டிமாண்ட் டிமாண்ட் பண்ணப்பட்ட ஒரு டாஸ்காக, ஒரு வேலையாக எக்ஸசைஸ் அதாவது காணப்படக்கூடாது என்று அர்த்தம். டு இன்க்ரீஸ் யுவர் ஃபிட்னஸ், எக்ஸசைஸ் steadily for 20 minutes a week. steadily தொடராக. ஸ்டெடியாக மெதுவாக, நிதானமாக, அதாவது ஒழுங்காக, அதான் அர்த்தமாயிடு. steadily for 20 minutes a week and you will notice a different and adjective, differentiating ன்னு சொல்லியது பொதுவாக இது பொருத்தமில்லாத ஒரு வேர்ட். டிஃபரன்ஸ் தான் சரியானது. ஆகவே difference is the better one. That is the correct one. Okay, so உங்களுக்கு மீனிங் எல்லாம் விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் we have come to the end of our part. நான் திரும்ப அடுத்த லைவ் வீடியோ நாளைக்கு தான் நாங்கள் செய்வோம். எனக்கு நிறைய மாணவர்கள் இதுல கலந்து கொள்ளல, சரியா? என்னால் அவங்க ஹேஸ் பில்ட்னு போட்டீங்க. நான் இப்பதான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஸோ இதில் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணில்லாத மாணவர்கள் இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு சேனல். ஸோ யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ். இந்த வீடியோ எங்களோட சேனலில் எப்படியும் இருக்கும். யூ கேன் வாட்ச் இட் லேட்டர், ரைட்? உங்களுக்கு அதாவது லேட்டாகவே உங்களுக்கு வாட்ச் பண்ணலாம். யூ கேன் ஷேர் திஸ் to your friends who are doing their OL exam this year. That means the next week. Okay, it will be very useful for them, and you can ask any help. Inshallah, I am there for you to help. So this is my WhatsApp number, not 778000001. So you can note my WhatsApp number, and you can send me any questions, or you can ask any favor. Inshallah, I'll help you. I'll guide you how to write your examination. And I always wish you all the best for your examination.
உங்களோட எக்ஸாமை நீங்கள் நல்ல முறையில் செய்யணும் என்று நான் உங்களை விஷ் பண்ணி இன்றைய லைவை நான் முடிக்கிறேன். கட்டாயமாக எங்கள்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணில்லாத மாணவர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்கள் மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க. இதுக்கு நீங்க ஒரு நல்ல கமெண்ட் வந்து இப்போதைக்கு கமெண்ட் டிசேபிள் பண்ணி வச்சுக்கு நாளைக்கு இது பப்ளிஷ் ஆனதுக்கு பின்னால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம், இதை ஷேர் பண்ணலாம். Okay, so see you again in another video. Till then, goodbye.